சார் வீட்ல ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். அசாம் டீ, அதுக்கப்புறம் ஊட்டி டீ, கோத்தகிரி டீ, அதுக்கப்புறம் குன்னூர் டீ, இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். அது ஃபுல்லாவே அவங்க டீ தூள் மட்டும் தான் சார் அடிக்க வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த டீ வந்து இன்னைக்கு மழை பெஞ்சா இந்த மாதிரி டீ குடிக்கணும், இன்னைக்கு வெயிலா இருக்கு இது இன்னைக்கு இந்த மாதிரி டீ குடிக்கலாம், லைட்டா இருந்தா போதும், இன்னைக்கு மழை நல்லா ஜோரா பெய்யுது வாங்க நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடும்பமா குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு டீ தூள் இதுவும் வச்சிருக்காங்க சார். ஒரு சைடு கப்பு வச்சிருக்காங்க சார். மழை காலத்துல அந்த கண்ணாடி கிளாஸ்ல தெரியற மாதிரி கப்பு வச்சு தான் சார் குடிப்பாங்க. அதே மாதிரி வெயில் காலத்துல வந்து இவ்வளவு பெரிய டம்ளர் சொம்பு மாதிரி ஒரு கப் இருக்கும் சார். அது ஃபுல்லா நிரம்பி இருக்கும் சார். அது நிரம்ப ஊத்துறதுக்கு பக்கத்துல ஃபிளாஸ்க் இருக்கும் சார். சோ அதை ரெப்பீட்டே தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஃபிளாஸ்க் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடவே கூடாது. ஒரு சிறந்த டீ போடுவது எப்படி அவங்கள்ட்ட கொடுங்க. பாலிலேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு டிகாஷன் எவ்வளவு ஸ்ட்ராங் தேவையோ அந்த அளவுக்கு டீ தூள் போட்டு கொதிக்க விடணும். ஒரு சிலர் கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே எடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா அது டீ இருக்காது. அது நல்ல எசன்ஸ் இறங்கி அந்த கலர் மாதிரி பிரவுன் கலர் வரணும் சார். நல்ல ஒரு டார்க் பிரவுன். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிட்டு சரி பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, ஒரு ஸ்பூன் அதிலே வச்சிருவேன். வச்சிட்டு அதை கிண்டிட்டே இருப்பேன். அது நல்லா கொதிச்சு அந்த கலர் வந்து ஒரு ஆடை படரும் சார். அப்படி வரும்போது தான் அந்த டீயோட டேஸ்ட் நல்லா இருக்கும் சார். அவங்க டீ போடும்போது யாரையும் உள்ள விட மாட்டாங்க சார். நான் தான் டீ போடுவேன். அது வந்து வெளியே பொங்காம மட்டும் நீ பாத்துக்கணும். அது 2 அடி கேப்ல இருந்தா பாத்துக்கணும். ஒருவேளை நான் கிண்டிட்டேனா நான் கிண்ணதுனால தான் அந்த டீ சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க.